8 மணி நேரம் தூங்குறீங்க. பட் காலைல எந்திரிச்சோனே பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, மைண்டு ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம சொசைட்டியில் ஒரு காமனான பிரச்சனை இருக்குது. என்ன தெரியுமா? டாக்டர், நான் எனி டைம் டயர்டாகவே இருக்கிறேன். அதுக்காக காஃபி குடிக்கிறாங்க, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, சில பேர் விட்டமின் மாத்திரை கூட டெய்லி எடுத்துக்கிறாங்க. பட் இந்த டயர்ட்னஸ் அவங்கள விட்டு போகிறதே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா உங்களோட பாடி தூங்குது, உங்களோட மூளை தூங்கவே இல்லை. ஏன் இந்த மூளை நைட்டு தூங்க மாட்டேங்குது? நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள், ஓவராக திங்க் பண்ணுறது, காலைல எந்திரிக்கிறப்ப எனி டைம் ஒரு கவலையோடய எந்திரிக்கிறது, இதுக்கு நடுவில் ஃபோன் ஸ்க்ரோலிங்கு, கம்பேரிசனு, பயம், ஃப்யூச்சரை பற்றின கவலை, பயம். இந்த மாதிரி ஓவர் மென்டல் லோடு என்ன பண்ணுது? உங்களோட பாடியை சார்ஜ் பண்ண விடாமல் தடுக்குது. ஏன்னா மூளை எனி டைம் மென்டல் ஓவர்லோடாகவே இருக்குது இல்லையா? ஸோ உங்களுடைய பாடியை ரீசார்ஜ் பண்ணுறது டோட்டலாக ஸ்டாப் பண்ணுது. அதனால தான் நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினாலும் காலைல எந்திரிக்கிறப்ப ரொம்ப டயர்டாகவே இருக்கிறீங்க, லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு சின்ன வேலை கூட உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷனே இருக்காது, அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். இதை ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இதுக்கு பேர் எமோஷனல் ஃபெட்டிக். உங்களோட நர்வஸ் சிஸ்டம் எனி டைம் ஸ்ட்ரெஸ் மோட்லேயே இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்கினாலும் உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கவே மாட்டேங்குது. தென் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா அது சோம்பேறித்தனம் மட்டும் எடுத்துக்காதீங்க. பல நேரங்களில் உங்களோட ஸ்ட்ரெஸ் நீங்கள் ஒழுங்காக ரிசால்வ் பண்ணலை அப்படின்னா, இல்லை உங்களோட எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இல்லை ஓவராக திங்க் பண்ணீங்கன்னா அதோட சிம்டம்ஸ் கூட நீங்கள் டயர்டாக இருக்கிறது இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் தூக்கம் மட்டும் போதாது, உங்களுக்கு மென்டல் ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப தேவை. எமோஷனல் ரிலீஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் 4வது உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை எப்பயுமே காமாக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக சின்ன சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ரொம்ப முக்கியமான விஷயம், தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை தூக்கி எங்கேயாவது வச்சுருங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் சும்மா காமெடி சீன்ஸ் தான் பார்க்குறேன், அதான் என்னை ரிலாக்ஸ் பண்ணுது, இல்லை நான் மூவி தான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே வேணாம், அதெல்லாம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணாது, இன்னும் கொஞ்சம் ஓவராக திங்க் பண்ண வைக்கும். ஸோ ஃபோனை தூக்கி எங்கேயாவது வச்சுருங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. 2வது ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுங்கள். 3வது காலையில் கொஞ்சம் இளம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகுங்க, சன் எக்ஸ்போஷர் இருக்கே அது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுங்க. அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. சின்ன சின்ன பேசிக்காக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதை கான்ஷியஸாக பண்ண ஆரம்பிங்க. ஒரே டைமில் 4 வேலை பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்டடாக இருக்காதீங்க. தென் ஸ்லீப் ஹைஜீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கரெக்டாக இந்த டயத்துக்கு நம்ம தூங்க போகணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 9 o'clockனா 9 to 10 o'clock தூங்க போகணும், பெட்டுக்கு போயிடணும். காலையில் ஒரு டயத்துக்கு எந்திரிக்க பாருங்கள். ஃபோன் காலைல எந்திரிச்சோடனே ஃபோனை உடனே எடுத்து பார்க்குற ஹேபிட்டை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். இதெல்லாம் ரெகுலராக பண்ண உங்களுடைய மைண்ட், உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஃபஸ்ட்டு காம் ஆகும். அது மூலமாக அந்த மென்டல் ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அஃப்கோர்ஸ் ஹோமியோபதியில் இந்த எமோஷனல் ஃபெட்டிக், மென்டல் எக்ஸாஷன், ஸ்ட்ரெஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் இருக்குது. மெடிசன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் உங்களோட ஹேபிட்ஸை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் தூங்கியும் டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா உடனே பாடி நம்மளுக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. உங்களோட மைண்ட் ஓவர்லோட் ஆகிட்டு இருக்கு. நின்று உங்களை நீங்கள் நிதானமாக கவனிக்க ஆரம்பிங்க.